எதை செய்யும் போதும் ஒரு பிடியாய், எதை எழுதும் போதும் ஒரு சுழியாய், அருகம்புல்லுக்கும் எருக்கமாலைக்கும் கூட இறங்கி வந்து அருள் செய்யக்கூடிய விநாயகப் பெருமானின் இந்த சதுர்த்தி திருநாளை ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக வணங்கி கொண்டாடி கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய தங்கை அக்ஷயா ரொம்ப அழகாக அந்த அணியை தொடங்கி வைத்து அமர்ந்திருக்கிறார். நீங்கள் சொன்னது உண்மைதான். ஒரு பெண்ணின் கை என்னவெல்லாம் செய்கிறது என்று நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் எங்களுக்கு என்ன பெரிய வருத்தம், அதுவும் குறிப்பாக எனக்கு அண்ணனுக்கு என்ன வருத்தம்னா, ஒரு சின்ராசு மாதிரி வாழ்க்கை விளங்காதான்னு இருக்கிற எங்களுக்கெல்லாம் தேவயானி மாதிரி ஒரு பொண்ணு வந்திருந்தா நாங்களும் அந்த பக்கம் இருந்து பேசியிருப்போம். சின்ராசு கிடைச்ச தேவயானி பழைய இட்லியில் உப்புமா செஞ்சு போடுவா சார். அவ பொண்ணு இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறது உப்புமா மட்டும்தான் சார் எப்பவுமே செய்யுது. அப்புறம் நாங்கள் எப்படி அதை பெருமையாக சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அது தலைவிதி. ஆமாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி எழுதியிருக்கேன், அதனால பிரச்சனையாக இருக்கு. தலைப்பை பாருங்க, குடும்பத்தின் மகிழ்ச்சி எங்கே இருக்குங்கிறது தான் கேள்வி. குடும்பம்னாலே என்னங்கிறதே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் போனதால் தான் இங்கே பிரச்சனையே. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாலே அது குடும்பம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் பெண் சேருவது மட்டும் கல்யாணம் கிடையாது. ஒரு ஆணினுடைய குடும்பமும் பெண்ணினுடைய குடும்பமும் சேர்ந்தால்தான் அது குடும்பம் என்பதுதான் இந்தியாவினுடைய பாரம்பரியம். தங்கச்சி சொன்னாங்க, என்னென்னு நகை வாங்கி கொடுப்பாங்க, ஆனால் உடந்த துண்டு பீரோவில் எங்கே இருக்குன்னு தெரியாது, மொய் வைப்பாங்க, போன வாரம் எவ்வளோ வச்சோன்னு தெரியாது, அவங்க அம்மாவுக்கு மாத்திரை நாளைக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாது. உண்மைதான், எங்களுக்கு உடஞ்ச நகை எங்கே போச்சுன்னு தெரியாது, வாங்கி கொடுத்தமானே தெரியாது. ஏன்னா என்ன தெரியுமா, உங்களை பொறுத்த வரைக்கும் 30 நாள் சாதாரணமான 30 நாள் தான். ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது. நாளும் மாதத்தில் நாளும் 15ஆவது நாளும் 30 நாளும் வரும்போது வீட்டில் ஏதாவது சின்னதாக ஒரு மாத கடைசியில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டா கூட ஒரு ஆட்டோக்காரு எப்பவுமே ஓட்டுறதை விட ஒரு 2 கஸ்டமரை எக்ஸ்ட்ராவாக ஓட்டி 10 மணிக்கு வீட்டுக்கு வரவர் 11 மணிக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா அவங்க வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு அர்த்தங்கிறத மறந்துடாதீங்க. மூட்டை தூக்கி உடைந்து போன எத்தனையோ கூலி தொழிலாளியின் முதுகில் தான் அவன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை நிமிர்ந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரே ஒரு வெள்ளை பனியனை போட்டு கலரான நிறங்கள் பூசப்பட்டு நாள் முழுக்க பெயிண்ட் அடித்துத்தான் தன் வாழ்க்கையும் தன் குடும்பமும் வண்ணமாக இருப்பதற்காக ஒரு பெயிண்டர் போராடுகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாள் முழுக்க பேருந்தில் நின்று குலுக்கி கண்டக்டர் போடுகிற சில்லறையின் சத்தத்தில் தான் அவன் குடும்பத்தின் மகிழ்ச்சியின் சத்தமே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். தங்கச்சி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனாங்க, நாங்கள்லாம் சாமான் தேய்க்கும் போது சத்தமில்லாமல் திட்டிக்கிட்டே சாமான் தேய்ப்போம், துணி துவைக்கும் போது திட்டிக்கிட்டே துணி துவைப்போம்னு. அது ரொம்ப பெருமையாக அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அதனால் சுப்பிரபாதமாக அது காலையிலேருந்து நீங்கள் பாடின்னு இருப்பீங்க, நாங்கள் கேட்டுன்னு இருக்கிறதுக்கு. சார், உங்களுக்கு தெரியுமா, உங்கள் மனசில் இருக்கிற எல்லா வருத்தங்களையும் சாமான் தேய்க்கும் போதும் துணி துவைக்கும் போதும் நீங்கள் கொட்டிடுவீங்க சார். ஆனால் எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் அதை எதையுமே வெளியே சொல்லாமல் தனக்குள்ளே போட்டுக்கொள்வதால் தான் இந்த உலகத்தில் ஆண்களின் ஆயுட்காலம் குறைவாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த பெண்களின் கை என்னவெல்லாம் செய்யும் என்று சொன்னார்கள். நீங்கள் சொன்னதெல்லாம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. சொல்லுங்கள், நான் சொல்லவா? பெண்ணின் கை என்ன செய்யும்? 2000 ரூபாய்க்கு பிங்க் கலரில் 16 வகையான நெயில் பாலிஷ் வாங்கி போடும். ஒரு பெண்ணின் கை என்ன செய்யும்? திருமணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி, 5 நாளுக்கு முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடின்னு 1000 ரூபாய் கொடுத்து மெஹந்தி போடும். ஒரு பெண்ணின் கை என்ன செய்யும்? விதவிதமாக மோதிரம் போடும். 10ஆவது குறைக்கு புடவைக்கு ஏற்ற மாதிரி வளையல் போடும். மொத்தமாக ஆம்பளைக்கு மொட்டையை போடும், பெரிய நாமத்தை போடும். இதெல்லாம் மறைச்சிட்டு அவர்கள் கை மட்டும்தான் மேஜிக் செய்யுதுங்கிற மாதிரி பேசுறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் கையிலே இருந்து ஒன்றை நீங்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டும் என்றால் அந்த கை எங்கள் பைக்குள்ளே இருந்து பணத்தை எடுத்தால்தான் செய்ய முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் கேட்குறது நியாயமானதுதான், எங்களாலே எல்லாம் பண்ணிட முடியும். நான் கேட்குறேன், ஒரு பையன் இருக்கான் சார், சூப்பராக இருப்பான், அழகாக இருப்பான், ஆனால் வேலைக்கே போக மாட்டான், சும்மா தான் இருப்பான். வீட்டோட அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்? உத்தியோகம் புருஷ லட்சணம். படித்து முடித்தா ஒரு பொண்ணை பார்த்து கேட்குற கேள்வி, எப்போம்மா கல்யாணம் பண்ணிக்க போகிற? அவ்வளவுதான். ஆனால் எங்களை மாதிரி பசங்க படித்து முடித்தா கேட்குற முதல் கேள்வி, எப்படா வேலைக்கு போய் உருப்பட போகிறேன்னு. ஏன்னா இங்கு இந்த சமூகத்தில் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு காலமாக எங்கள் தலைமையில்தான் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பது நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். நீங்களும் தான் வேலைக்கு போகிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. நாங்களும் தான் சமைக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஹோட்டலுக்கு போங்க, நாங்கள் தான் சமைக்கிறோம். கல்யாண சத்திரத்துக்கு போங்க, நாங்கள் தான் சமைக்கிறோம். ஏன் உங்களை சமைக்க விடுறதில்ல? நீங்கள் குட்டி குண்டால சமைப்பீங்க, பெரிய குண்டால உங்களால் சமைக்க முடியாது. அதே தான் வாழ்க்கையிலையும்
குடும்பத்தில் வர குட்டி பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட சமாளிக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் ஆண்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.